5வது மாதம் காலை மணி 5:30 மணிவரை 6ஆம் கால யாக பூஜைகள் தொடங்க இருக்கின்றார்கள். பூர்வாங்க பூஜை, யாக மண்டப பூஜை, வேதிகா அர்ச்சனை, வேத புராண திருமுறை பாராயணம் நடைபெற்று சரியாக 8 மணிக்கு, காலை மணி 8க்கு, இதுக்கு முன்னுக்கு நீங்க வந்துடணும். எல்லாரும் 5:30 மணிலிருந்து 8 மணிக்குள்ள கட்டாயம் வந்துடணும். எல்லாரும் 9:30க்கு தானே அபிஷேகம், 9:10க்கு தானே அபிஷேகம், அப்ப வரும்னு வராதிங்க. 8 மணிக்குள்ளார எல்லாரும் வந்துருங்க. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. பார்க்கிங், சுத்தி வர்றது, போறது வர்றது எல்லாம் ஆலய நிர்வாகம் நிறைய பிரமாதமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்பு கொண்டு எப்படி வரலான்னு திட்டமிட்டு அங்க இன்னைக்கு நின்று காரியை போட்டு எல்லாருக்கும் இடைஞ்செல்லாம் பண்ணிடாதீங்க. திட்டமிட்டு நிர்வாகத்தோட தொடர்பு கொண்டு சரியாக 8 மணிக்குள்ளார வந்துருங்க. ஏனென்றால் 8 மணிக்கு தான் மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, யாக பிரசாதங்கள், கடங்கள் புறப்படும். யாக பிரசாதம் வழங்கின பிறகு கடங்கள் புறப்படும். இத்தனை நாள் நம்ம காத்திருந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார். கடங்கள்னா கும்பங்கள்னு அர்த்தம். அதை புறப்பாடு செய்து யாகசாலையிலிருந்து சரியாக காலை மணி 9:10 மணி முதல் 9:40க்குள்ள பிரதான சுந்தர விமான கலசங்களும் மற்றும் பரிவார ஸ்தூபி கலசங்களும் ஏக காலத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். ஏக காலத்தில் ஒரே டைமிங். எனக்கு தெரிஞ்சு 9:10க்கு கரெக்டா பண்ணுவாங்க. அது எந்த மறுப்பும் இல்லை. சரியா 9:10க்கு எல்லா விமானங்கள், எல்லா கோபுர கலசங்களுக்கும் அம்பாளிலிருந்து சிவபெருமானிலிருந்து விநாயகர் தொடங்கி எல்லா பரிவார சுவாமிக்கும் சரியாக 9:10க்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அதனையொட்டி மூலாலயத்தில் இருக்கின்ற மூர்த்தங்களுக்கு சரியாக 9:40க்குள் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு, ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம், விசேஷ பூஜை, தீபாராதனை, தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்படும். ஆக 9:40க்கு சரியா மூலாலயத்தில் கும்பாபிஷேகம். அது அபிஷேகம் ஆன பிறகு சுவாமிக்கு முதல் அலங்காரம் ஆகி உடனே மகா நைவேத்தியமாகி தீபாராதனை ஆன பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம், விபூதி பிரசாதங்கள்லாம் வழங்கப்படும். காலை மணி 10:30க்கு அலங்கார விசேஷ பூஜை, தசமங்கல தரிசனம், மகேஸ்வர பூஜை, அன்னதானம், மங்கள ஆராதனை, விபூதி பிரசாதங்கள் வழங்கப்படும். 10:30 சரியாக 11 மணிக்கு ஆலய சீர்வரிசல் சாத்துதல், பொதுமக்கள் சீர் சாத்துதல், அர்ச்சனை. 11 மணிக்கு மேலதான் அர்ச்சனைகள் செய்யப்படும். சீர் சாத்துறதும் 11 மணிக்கு தான் செய்யிருக்காங்க. முதலிலே ஆலய சீர்கள் தான் சாத்துவார்கள். கோயிலுக்கு தான் மரியாதை எப்போதுமே. அதனால எந்த கோவில் முதலிருந்து பதிஞ்சிருக்காங்களோ அந்த கோவில்கள்லாம் முதலிலே சீர்வரிசை சாத்தின பிறகு பொதுமக்கள் சீர்வரிசை சாத்தலாம். அப்புறம் அர்ச்சனை நடைபெறும். அதே மாலை 3:30 மணிக்கு மேல் கும்ப பூஜை, ஹோமம், முத்துமாரியம்மனுக்கு மகாபிஷேகம் நடைபெறுது. இது ஒரு குறிப்பு நான் சொல்லணும். இந்த மகாபிஷேகம் எப்போதும் கும்பலா வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு சேர்த்து மகாபிஷேகத்தோட நடக்கணும். இது நிறைய கோயில்ல நடக்காது. மகாபிஷேகம் மட்டும் சாமிக்கு பண்ணிட்டு விட்டுடுவாங்க. கும்பலா வச்சு பூஜை எல்லாம் பண்ணி கொண்டாந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அப்படி நம்ம கோயில் பொருட்கள் அண்ணா தலைமையில அதை சரியா செய்யணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா நிகழ்வுகளும் ஒன்னையும் விடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து உங்களுக்காக ஏற்பாடு. அப்ப மாலையில 3 மணிக்கு கும்பாபிஷேகத்துக்கு பிறகு வர வேண்டாம் நினைக்க கூடாது. முதல்ல சாமிக்கு கும்பாபிஷேகம், மகாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அப்ப மாலையில கும்பலா வச்சு ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த வேளையிலும் நீங்கள் கலந்து சிறப்பிக்கும்படி வேண்டுகின்றோம். மாலை மணி 6 மணிக்கு மேல் மீனாட்சி அம்மன் அம்பிகைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நித்திய பூஜை நடைபெற்ற பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. ஒரு கும்பாபிஷேகம் அன்றைக்கு மாலையில கும்பாபிஷேகத்தில் ஒரு அங்கமாக கட்டாயம் திருக்கல்யாணம் நடைபெற வேண்டும். மாரியம்மன் கோவிலாக இருக்கிற சில கோவில்ல அதை பண்ண முடியாது. ஏன் காரணம்னா மாரியம்மன் திருக்கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. சுவாமி அம்பாலா இருக்கிற கோயில்களை தான் சிவன், விஷ்ணு, சுப்பிரமணியன், பிள்ளையாரு இந்த மாதிரி மூர்த்தங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ராமர், மாரியம்மனுக்கு திருக்கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனால மாரியம்மன் கோயில தனியா கும்பாபிஷேகம் நடக்கும் போது அந்த திருக்கல்யாண வைபவத்தை விட்டு விடுவார்கள். அதற்கு சுவாமி புறப்பாடு மட்டும் செய்வாங்க. ஆனா நம்ம கோவில்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்காரு. அதனால மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று கல்யாணம் முடிஞ்ச பிறகு சுவாமிக்கு பஞ்சமூர்த்தி
திருக்கல்யாண வைபவம் நடைபெற்ற பிறகு மாரியம் முத்துமாரியம்மனுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் விசேஷ தீபாராதனை வேத பாராயணம் பண்ணி பிறகு சுவாமி ஆலயத்தை உள்வீதி வளம் வந்து நமக்கு அருள் காட்சி கொடுத்திருக்கின்றார். ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாலாஜி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் சாமி நமக்காக முத அருள் பாலிக்க வருகின்றார். சுவாமி புறப்பட்டு வர்றாருன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அருள் பாலிக்கத்தான் வராரு. அப்ப நம்ம வந்து அதை நின்று பார்க்கணுமா இல்லையா? கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் யாரும் வரமாட்டாங்க. அந்த கோயில் நிர்வாகம் மட்டும்தான் நிற்குது. சாமியும் நிர்வாகம் தான் நிற்கிறாங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் தீர்த்தப்பட்டது நமக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு நம்பிக்கையிலே இருக்கிறோம். நல்ல நம்பிக்கை தான், அதை மறுக்கல. ஆனால் சிந்திக்கணும். தொடர்ச்சி இருந்தால்தான் எதுவுமே வெற்றி பெறும். இப்ப ஸ்டாண்டர்ட் 1 படிச்சீங்க, ஸ்டாண்டர்ட் 1 படிச்சு ஸ்டாண்டர்ட் 2, 3, 4 விட்டுட்டு நேரம் ஃபார்ம் 6 போய் படிச்சிட முடியுமா? முடியாத. கிளாஸ்லயே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த தொடர்ச்சி தேவையா இல்லையா? சுவாமியின் அருளை பெற வேண்டும் என்றால் கும்பாபிஷேகம் தீர்க்கப்பட்டு அருள் பெற்றுருச்சு. ஆனாலும் சாமி நமக்காக வெளியே வந்து காட்சி கொடுக்க இருக்கிறாரு. அதை வந்து பார்க்காம விட்டுட்டோம்னா, அதனால ஆலய நிர்வாகம் சிறப்பான முறையில இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எல்லோரும் வந்து கலந்து சிறப்பிக்கும்படி வேண்டியிருப்பேன். இந்த நிகழ்வெல்லாம் முடிந்த பிறகு இந்த நிகழ்வெல்லாம் மிக சிறப்பான முறையில நடத்தி வைத்த ஆச்சாரியர்களுக்கு எல்லோருக்கும் மரியாதை செய்ய, ஆச்சாரியர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து அவர்களுக்கு எல்லா ஆசையும் அவர்கள்ட்ட இருந்து எல்லா ஆசையும் பெற்றுக்கொண்டு ஆச்சாரியருக்கு நன்றி கூறுவது வாயிலாக அந்த ஆச்சாரியர்கள் எல்லாரையும் உட்கார வைத்து, குறிப்பா இதை யாருக்கு நீங்க எல்லாரும் செய்யணும்னா 2 பேருக்கு கட்டாயம். ஒருத்தருக்கு கோவில் குருக்கள் இன்னைக்கு இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தனன் குருக்கள் சிறப்பு தான் மிகப்பெரிய சிறப்பு அவருக்கு. அடுத்து நம்ம தலைமையாக வந்திருக்கின்ற ரவியார், அடுத்தது பிரதான ஆச்சாரியர் இருக்கின்ற சரவணாசன். இப்படி ரொம்ப முக்கியமானவங்கள்ட்ட கட்டாயம் நீங்க குறிப்பா ஆசீர்வாதம் பெற்று, ஏன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி வைத்திருக்காங்க. நமக்கு எங்க வாத்தியார் போய் சொல்லுவார், இந்த கைக்கு ஒரு கோவிலுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு நம்ம 1000 புண்ணியம் பண்ணி. அப்ப ரவி அண்ணா நான் பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அப்படி ஒரு கோவிலை ஜக்கார்த்தால பார்க்கவே முடியல. அப்படி ஒரு கோவிலை கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. அப்ப அங்க கும்பாபிஷேகம் பண்ண கை இங்க வந்து நமக்கும் பண்ண போகுது. அந்த கைக்கு எவ்வளவு பேர் வர இருக்குங்க. வாத்தியார் சொல்வாரு, ஒரே ஒருத்தருக்கு விபூதி கொடுத்து நீ நடந்துட்டா உன் கைக்கு ஏதோ வர இருக்கிறாங்க. இப்ப நான் இன்னொன்று எனக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தவரு சொல்றேன், இந்த சுகிசி அவர் எப்போதும் சொல்லுவாரு, உங்க முன்னுக்கு ஒரு 10 பேரை உட்கார வச்சு உங்களால அமைதியா ஒரே ஒரு விஷயத்தை உள்ளுக்கு திணிச்சிட முடியும்னா நீங்க சிறந்த ஆளுங்க. 10 பேருக்கு 10 பேருக்கு நீங்க உட்கார வச்சு அமைதியா ஜம்பேட்டா அடிச்சிட்டோம்னா அப்ப அப்படி ஊர் முழுசும் இல்ல, உலகம் முழுசுமே கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பெரிய சிறப்பான கும்பாபிஷேகத்தை ஆலய குருக்கள் தனன் அவர்களின் பொறுப்புல அவர்களோட தலைமையில அவரும் ரவி அண்ணாவும் சேர்ந்து அன்னைக்கு மேல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண போறாங்க. அதை நம்ம எல்லாரும் கண் குளிர பார்த்து அம்பாளுக்கு அருளை பெற்று இன்புற பாஸ்கரன் அண்ணாவின் ஆசியோட தான் நடைபெறும். இங்க ரொம்ப ஒரு சிறப்பு. நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஒரு 5 நிமிடம் இருக்கலாம். நம்ம வழிபாட 3 பிரிவாக வைத்திருக்கார். எப்படி வழிபாடு? அதாவது சரிகை கிரிகை யோக ஞான 4. அது போக இந்த பதங்களிலே 3 வழியா சாமியை வழிபாடு செய்யலாம். ஒண்ணு என்ன தெரியுமாங்க? குரு லிங்க சங்கமம் ஒண்ணு. குரு லிங்கம் சங்கமம். குரு என்றால் என்ன? குருவாக இருக்கின்ற வாயிலாக அவரை கொண்டு நீங்கள் அவர் வாயிலாக இறைவனை சென்று அடையும். லிங்கம்னா என்ன அர்த்தம்? உருவம்னு அர்த்தம். அருவுருவம் உருவம் எல்லாம் லிங்கம்னு அர்த்தம். இந்த உருவத்தையும் அருவுருவத்தையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து இறைவனை சென்று அடையலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய என்ஜிஓ உருவாகுது நம்ம ஊர்ல. நிக்கலாம் தடிக்கு விழுந்தா என்ஜிஓ உருவாகுது. ஆனா அந்த என்ஜிஓட நோக்கம் என்னன்னு யாருக்குமே தெரியும். சங்கம்னா என்ன தெரியுமாங்க? ஒன்று கூடி வழிபாடு செய்வது. நம்ம என்னமோ நினைக்கிறோம் தனியா உட்கார்ந்து தான் நடந்துரும் நினைக்கிறோம். இல்ல, சட்டம் சொல்லுது சங்கமத்தின் வாயிலாக இறைவனை சென்று அடையலாம். நான் இது புரியுறதுக்கா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒருத்தர் நடந்து போறார் ரோட்ல, பின்னாடி ஒரு மண்டபத்து பின்னாடி ஒரு பெரிய லாரி வருது, ஹார்ன் அடிக்குது. யாரு நகரணும்? ஒருத்தர் தானே நகரணும். ஒருத்தர் நகரணும், லாரி நேரா போயிடும்.
அதே ரோட்டுல 500 பேர் நடந்து நேரா வராங்க, லாரி ஹார்ன் அடிக்குது, யாரு நகர்ந்து போகணும்? லோரி தான் நகர்ந்து போகணும். அப்ப 500 பேர் சேர்ந்துட்டா அதோட வால்யூம் வேற, வெல்யூ வேற, எல்லாமே வேறையா இல்லையா? அப்ப இவ்வளவு சங்கமம் அமைத்தது எதற்காக? இறைவனை சென்று தொண்டு செய்து அடைவதற்காக. ஆனா இதெல்லாம் இப்ப செய்யறோமா கேள்வி. அந்த பிரச்சனைக்குள்ள இப்ப நான் போகல, கும்பாபிஷேகம் வச்சு வாங்க. என்ன நிறைய பேர் இருக்கும்போது சில விஷயத்த சொன்னாதான் புரியும். சங்கம் பாருங்க எப்படி உருவாயிடுச்சுன்னா, தலைவர் சேர்ந்து ஒண்ணாக்குவாங்க, தலைவர் பதவி கிடைக்கணும்னு அவரு ஒரு தலைவர் ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. நீங்க யாரும் போட்டுக்கொள்ள கூடாது, நான் சொல்றதுலாம் நிஜம். அவரு போய் இன்னொரு சங்கத்தை உருவாக்குவாரு, அவரு போய் இன்னொரு சங்கத்தை உருவாக்குவாரு. எந்த சங்கமும் ஏங்காம போயிடும். நான் இப்ப ரொம்ப பாராட்டி ஒண்ணு சொல்ல போறேன். இன்னைக்கு மலேசியா நாட்டுல ரொம்ப சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு சங்கம் பக்தி. உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஒரே ஒரு பேரிடு இல்ல ஒரே ஒரு இயற்கையாக நடக்கின்ற ஏதாவது ஒரு விண்ணம் இல்ல செயற்கையாக நடைபெறுகின்ற துன்பம் இது நடந்துச்சுன்னா போய் நிக்கிற சங்கம் பக்தி. இப்ப இந்த சங்கத்தோட வலிமை புரியுதா உங்களுக்கு? புரியலையே உங்களுக்கு? புரிஞ்சிருக்கணும். அப்ப பாருங்க, நமக்கு வழிபாடு முறை அப்படி சொல்றாங்க, குரு லிங்க சங்கமம். வழிபாடு செய்து மூணையும் பயன்படுத்தி வழிபாடு செய்தா கடவுளை அடைந்துடலாமா? நம்ம சங்கத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நீங்களா யோசிச்சுக்க, உங்கள்கிட்ட நான் விட்டுட்டேன். அதனால இதெல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இதெல்லாம் சிறப்பாக நடத்தி வைப்பதற்கு இந்த குருமார்கள், கோயில் நிர்வாகங்கள் சேர்ந்து இங்க வந்திருக்கின்றார்கள். முதலிலே இந்த கும்பாபிஷேகத்தை ஆசீர்வாதம் செய்வதற்காக சக்தி உபாசகர் சிவஸ்ரீ சண்முகநாதன் சுவாமி அம்மா அவர்கள் வர இருக்கின்றார். அவங்க ஆசையோட நடக்குது. அடுத்தது இந்த கோவிலுக்கே இல்ல இந்த கும்பாபிஷேக குருவாக இருந்து எல்லாத்துக்கும் நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம்னா எல்லாத்துக்கும் தலைமை குருவாக இருக்கின்றதுக்கு சிவஸ்ரீ சிவாகமரத்ன சிவாகம் பூஷணம் சிவஸ்ரீ ரவி குருக்கள் அரியவன் தமிழ்நாட்டிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க, சிறப்பாக வந்திருக்காங்க. அடுத்தது கும்பாபிஷேகம் சர்வசாதகம். இந்த சர்வசாதகம் பதவி கும்பாபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. சர்வசாதகம் சில பேர் பட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க, எனக்கு எப்படின்னு தெரியல. சர்வசாதகம் திலகம் போட்டுக்கிறாங்க, அது எப்படி சர்வசாதக திலகம் போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. சர்வசாதகம் என்பது என்ன என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு தலையாக பொறுப்புன்னு எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அந்த இடத்துல நமது ஆலய பொருட்களை சிவஸ்ரீ KL ரவி சிவஸ்ரீ KL தனன் பொருட்கள் இருக்கின்றார். தன பொருட்கள் அவங்க பொருட்களை தான் அவங்க சர்வசாதகத்தால் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அடுத்தது கும்பாபிஷேக உபசாதகர்கள் உபசர்வசாதகமாக உபசாதகர்களாக இருந்து திரௌபதியம்மன் ஸ்ரீ சுப்பிரமணிய திரௌபதியம்மன் ஆலயத்தின் தலைமை பொருட்கள் சிவஸ்ரீ சண்முக சிவராமரத்னா சிவஸ்ரீ சண்முக பொருட்கள். அடுத்தது இந்த கும்பாபிஷேகத்துக்கு சாதக குருமார்களாக வந்திருக்கின்ற சிவஸ்ரீ சண்முகநாத சிவாச்சாரியார். தமிழ்நாட்டில் வேத சிவாகம ரத்னா, சிவாகம பிரவீணர், சிவாகம சிரோன்மணி, இப்படி நிறைய பட்டங்களை பெற்று மிக சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப பெரிய ஆட்சி. 3 கும்பாபிஷேகம் நடந்துச்சு பாத்தீங்களா? 2 கும்பாபிஷேகம். அந்த 2 கும்பாபிஷேகத்துக்கு முதல்ல வந்தார். அவரு தான் நம்மளோட 2 முடிஞ்ச கும்பாபிஷேகத்துக்கு பிரதான சாதகம். அப்படி சாதகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்த பொருட்கள். நான் இப்ப எங்க கும்பாபிஷேகம் பண்ணனாலும் அவரை தான் வர வச்சுட்டேன். அப்பதான் நல்லா நடக்கும் சொல்லுங்க. அவளை போய் படிச்சவங்க நம்ம பக்கத்துல நிக்கணும். எப்போதும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த குரு சொன்னாலையா, இந்த குருவை எப்படி வந்ததுன்னா நல்லா படிச்ச ஒரு பக்கத்துல உட்கார்ந்து நாமளும் படிச்சோம். அம்மாவா இல்லையா? நல்ல வாத்தியார் பாருங்க, சசி ஐயா இருக்காங்க, இந்த தம்பியெல்லாம் சொல்லுவாங்க நல்ல வாத்தியார். அப்ப நல்ல வாத்தியார்ட்ட படிச்ச மாணவன் எப்படி வந்திருப்பான்? பிரமாதமா வந்திருப்பானா இல்லையா? அவர் மாதிரி ஹாக்கி சொல்லி கொடுத்துட்டா நீங்க கட்டாய ஸ்டேட் பிளேயர் நான் எழுந்தார். ஆமாவா இல்லையா? அப்ப நல்ல வாத்தியார். அப்ப அந்த மாதிரி நல்ல வாத்தியாரை கொண்டாந்து சர்ம தடாயா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா எங்க கோயில் கும்பாபிஷேகம் கூட அவங்க தான் வந்து தலைமையா இருக்காங்க. இப்ப நான் ரொம்ப கிட்டத்துல கீசாங்களை பண்ண அதுக்கு வந்தாங்க. அப்படி அவங்க ரொம்ப சிறப்பான முறையில இந்த வழிநடத்த இருக்கின்றார்கள். அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமா வந்திருக்காரு. நீங்க வந்து 2 எப்போதும் அந்த ட்வீன்ஸ் மாதிரி பார்த்துருக்கீங்களா? அவர் வந்தா அவர் வந்தா இவரும். அப்படி ரவி அண்ணா எங்கெல்லாம் வராரோ அவரோட சேர்ந்து திருக்கடை ராஜா அண்ணாவும்.
அந்த 2 பேரும் சேர்ந்தா இந்த உலகத்தை கலக்கலாம். உங்களுக்கு தெரியாது அவரோட பவர் என்ன, எனக்கு தெரியும். இந்த 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் கலக்கி விரட்டாங்க. அப்படி சிறந்த ராஜா அண்ணாவும் வந்திருக்காங்க, திருக்கடை ராஜா அண்ணா வந்திருக்காங்க. அவங்களும் இந்த சிறப்பாக நடத்துவார்கள். அடுத்ததாக ஏனைய சாதகாச்சாரியார்களாக எனக்கு தெரிந்து ஒருத்தரை நான் சொல்ல வேண்டாம், ஆனால் அவர் சொன்ன நிறைய பேர் கூட எனக்கு கொடுத்துக்கிறாங்க. என்னோட அன்புக்கும் மரியாதைக்குரிய சிவஸ்ரீ தயா சிவாகம் ரத்னா சிவஸ்ரீ தயாநிதி சிவம். தயாநிதி சிவத்தை பத்தி நான் ஒன்னே சுருக்கமா சொல்றேன். தயாநிதி சிவம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டிலேயே மிக சிறந்த முறையில பிள்ளையார்பட்டியில போய் படித்து மிக சிறந்த முறையில வேத பாராயணம் பண்ணக்கூடிய இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், பிச்சை அண்ணா வந்தா அவர் தான் பக்கத்துல. பிச்சை அண்ணாக்கு வளர்ந்து அப்புறம் ஒருத்தர் தேட முடியுமா? நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பிச்சை அண்ணாக்கு லெஃப்ட் ரைட் மாதிரி அவர் இந்த ஊர்ல ஏர்போர்ட்ல இறங்கினதுல இருந்து போற வரைக்கும் அவர் தான் எல்லாம் பொறுப்பு. அப்படி அவர் சிறந்த வித்தகர். அவர் அண்ணாவோட சேர்ந்து நடத்த இருக்கின்றார். அதோட சிவஸ்ரீ நீலகண்டன் குருக்கள், சிவஸ்ரீ விக்னேஸ்வர சிவம் தாப்பால இருந்து, அடுத்து சிவஸ்ரீ யோக சிவம் சிவம் குருக்கள் பிள்ளையார்பட்டி, சிவஸ்ரீ தங்கராஜ் சிவம் கெல்லார், சிவஸ்ரீ விமல் சிவம் பாயாரம்பூர், சிவஸ்ரீ ராம்ஜி சாஸ்திரி மலாக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை சாதகாச்சாரியர்கள் நடத்த இருக்கின்றார்கள். இந்த கும்பாபிஷேகத்துக்கு நவகுண்டத்தில பிரதான ஆச்சாரியராக அம்பாளுக்கு முழு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய பொறுப்புல பிரதான ஆச்சாரியராக சிவாகம ரத்னா, சிவாகம கிரியா பூஷணம், சிவஸ்ரீ PMC சரவணன் சிவாச்சாரியர் தலைமையில அம்பாளுக்கு நவகுண்டத்தில் சிறப்பான முறையில் யாரு என்னோட உயிர் தோழர். யாருக்கு இது தெரியாது. என்னை அவர் பக்கத்துல பார்த்தா ரவிநாத் ராஜாண்ணன் பார்த்தா கூட வேற மாதிரி தெரியும். அவர் வேற இருந்தது ரவியானவன். ஆனா எங்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து 2 பேரும் கேட்பாங்க, அண்ணன் தம்பியா உட்கார்ந்து பார்த்தீங்களா? அவர் வந்துட்டானே என்னை விட மாட்டார், நான் வந்துட்டா நாங்க 2 பேரும் உயிர் தோழர். அதனால அவர் தலைமையில நவகுண்டத்துல பிரதான ஆச்சாரியர், அவருக்கு ரித்துஜலாக 8 பேரு, சிவஸ்ரீ செல்வகுமார் குருக்கள் ஷாலா, சிவஸ்ரீ துரராஜ் குருக்கள் காஜா, சிவஸ்ரீ ரகுராமன் குருக்கள் கோலம்பூர், சிவஸ்ரீ அன்பழகன் குருக்கள் ஷாலா, சிவஸ்ரீ குமரப்பா குருக்கள் கம்பபாயா, சிவஸ்ரீ தேவமாரன் குருக்கள் ஸ்தாபா, சிவஸ்ரீ கிஷோ குருக்கள் கீசா, சிவஸ்ரீ ராகவன் குருக்கள் ஈப்போ. இந்த 9 பேரும் சேர்ந்து அம்பாளின் நவகுண்டத்தில் பொறுப்பாக இருந்து அந்த யாகத்தை சிறப்பாக நடத்துகிறார். அடுத்தது பஞ்சகுண்டம். சோமேஸ்வரருக்கு பஞ்சகுண்டத்தில சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரேஸ்வருக்கு என்ன போட்டிருக்காங்க? கஷ்டம்தான், என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்ளதான் சில விஷயத்த. அதனால என்ன போட்டிருக்காங்க, எனக்கு 4 பேர் ரித்துஜலா, பிரம்மஸ்ரீ சந்திரசேகர சாத்திரியும், சிவஸ்ரீ முத்து மாரிமுத்து குருக்கள் ஜாசி, சிவஸ்ரீ சேகர் குருக்கள் சாண்டா, சிவஸ்ரீ ஜெயசீலன் குருக்கள் செப்பானோக்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து சிவனின் யாகசாலையை சிறப்பாக நடத்த இருக்கின்றார்கள். மீனாட்சி அம்மன் யாகசாலையில பிரதான ஆச்சாரியராக சிவஸ்ரீ மயில்வாகன சிவாச்சாரியார், அவருக்கு ரித்துஜலாக சிவஸ்ரீ சசி குருக்கள் தம்பின், சிவஸ்ரீ ரமேஷ் குருக்கள் அலுகாஜா, சிவஸ்ரீ தனபால் குருக்கள் சிக்காமர், சிவஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் குருக்கள் பொய்யாத விநாயகர், அவர் தான் பொய்யாத விநாயகர் குருக்களா வந்திருக்காங்க. அவங்க இந்த 5 பேரும் மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பான முறையில் அந்த யாகசாலையில் பொறுப்பாக இருந்து நடத்தக்கூடிய ஆச்சாரியர். அடுத்து செல்வ கணபதிக்கு பிள்ளையாருக்கு சிவஸ்ரீ சிவநாதன் குருக்கள் அலவாஜா பிள்ளையார் கோயிலிருந்து வருகின்றார். அடுத்து சுப்பிரமணிய வள்ளிதேவன் சுவாமிக்கு சிவஸ்ரீ சரவணன் குருக்கள் பத்துபண்டாம் சுப்பிரமணிய ஆலயத்திலிருந்து வர இருக்கின்றார். அடுத்ததாக விஷ்ணு துர்க்கைக்கு யாகசாலையில சிவஸ்ரீ PY முரளீஸ்வர குருக்கள் ஜாசிலாலா. அடுத்ததாக காலபைரவர் யாகசாலையில் சிவஸ்ரீ செந்தில்குமார் குருக்கள். அடுத்ததாக நவகிரக யாகசாலையில சிவஸ்ரீ தங்கராஜ குருக்கள் உயர்ந்துங்கள். அடுத்தது வசந்த மண்டப யாகசாலையில சிவஸ்ரீ மகேஸ்வர குருக்கள். அடுத்ததாக ஸ்தூபி யாகசாலையில சிவஸ்ரீ சிவா குருக்கள். அடுத்ததாக காத்தவராயர் யாகசாலையில் சிவஸ்ரீ சுப்பிரமணிய குருக்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் இன்னும் நிறைய குருமார்கள் சேர்ந்து நடத்திருக்காங்க. இன்னொரு ஒரே குறிப்பு சொல்றேன், இந்த குருமார்கள் எல்லாம் சிறப்பா நடத்துறதுக்கு பிஹைண்டோட ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களை பத்தி எப்போ நம்ம பார்க்க மாட்டோம், நிப்பாங்க அங்க அவங்க இல்லைனாலும் நடக்கும். இந்த
குருமார்களுக்கு எல்லோருக்கும் வந்து எல்லா பொருட்களும் தயார் பண்ணி சிறப்பாக நடக்கணும். இவ்வளவு திட்டமும் நடக்குதுன்னா என்ன கேட்டா முதல் அவங்களுக்கு தான் பாருங்க. அவங்க தான் முன்னாடி ஒரு 40 பேர் உங்க பேரெல்லாம் எல்லா பேரும் எனக்கு ஒரு ஞாபகத்துல இல்ல. கோச்சிக்காரங்க ஒருத்தர் சொல்லிட்டா கூட எனக்கு தப்பா போயிடும். இங்க எழுதிருக்காங்க. அதை பாருங்க, இன்னொன்னு சிறப்பு. இதான் முதல் வாட்டி நான் கும்பாபிஷேகத்தை பார்க்கிறேன். இவ்வளவு குருக்கள் பேர் அவங்க பேர் வரைக்கும் எழுதிருக்கேன். தனத்துக்கு ரொம்ப பாராட்டு. ஏன்னா இவங்க பேர்ல ரொம்ப போடவே மாட்டோம். சர்வசாதன் பேர் தான் போடுவோம். சர்வசாதன் பிரதான ஆட்சியை இப்படி போட்டுட்டு விட்டுடுவோம். ஆனா தனம் அப்படி இல்லை. அவங்க மேல அவ்வளவு அன்பு. ஏன்னா அவங்களால நடக்குது. அதனால அவங்க பேரையும் போட்டிருக்காங்க. எப்படி யாரெல்லாம் இதெல்லாம் யாகரட்சகரா இருந்து எல்லாத்தையும் சிறப்பா ஏற்பாடு பண்ணி தராங்கன்னா, தமிழரசன் சிவம் துரியான் துங்கா, ஜெகதீஷன் சிவன் தங்கா, சிவஸ்ரீ மோகன் சிவம் பொங்கலான் ராமா, சிவஸ்ரீ கணேஷ் சிவம் ரம்யா, சிவஸ்ரீ இன்பரசன் சிவம் ஈப்போ, சிவஸ்ரீ ஜீவனேஸ்வரன் சிவம் வினய், சிவஸ்ரீ சந்திர குமரன் சிவம் கோலம்பூர், சிவஸ்ரீ ராஜ் சிவம் தேவி, சிவஸ்ரீ தமிழ் சிவம் ஸ்லாண்டர். என்னடா அது கோலம்பூர்ல மட்டும்தான் விட்டுருக்காங்க. விநாயகர் வரைக்கும் விநாயகர் வந்து கொண்டாந்துருக்காங்க. எவ்வளவு பிரமாதம். அதனால அவர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டு. கும்பாபிஷேகம் முடிஞ்சாலும் கட்டாயம் நம்ம தெரிவிக்கணும். ஆனா நீங்க பாப்பீங்கன்னா அப்படி நிகழ்ச்சி நடக்கும். அதனால இவர்களுக்கு எல்லோருக்கும் சிறப்பு. மற்ற நிகழ்வுகள் எல்லாம் நான் இப்ப இவ்வளவு சிறப்பான வர்ணம் தீட்டி கோவில அமைத்து நமக்கு புனர்தாரணம் பண்ணி மிக சிறப்பான முறையில இந்த வேலைகள் எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்திய ஆலய ஸ்தபதியார் சிற்ப ரத்னா ஸ்தபதி சிற்ப கலாநிதி சிவஸ்ரீ பக்ரி சாமி நல்லடை தமிழ்நாடு. எல்லாருக்கும் தெரியும் பக்ரிய. பக்ரி என்ன, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்து பக்ரி என்ன பார்த்தேன். அவர் சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளை. அப்ப இருந்து நான் அவரை பார்க்கிறேன். இந்த நாட்டில் அவ்வளவு கோவில்கள் பார்த்தா தெரியலையா நமக்கு, சொல்லணுமா? அவ்வளவு சிறப்பா அவர் தலைமையில கட்டியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பா பத்திரிக்கையும் அனுப்பிச்சிருக்காங்க. நான் முதல் வாட்டி பார்க்கிறேன் புக்கு பத்தி கொடுத்தா அப்படி அதை வாங்கணும் மயக்கப்பட்டவங்களுக்கு. அடுத்தது என்ன செய்யணும், நிறைய எடுத்து கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு சிறப்பு பண்ணிருக்காங்க. அவ்வளோ இல்லையா சார்? அப்ப இவ்வளவு பிரமாதம் பத்திரிகை அன்பளிப்பு அளித்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் விஜய புண்ணியம் அவங்க குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் ஒவ்வொரு பேரா படிக்கணும். அது எனக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்கு. ஏன்னா யாராவது விட்டுட்டோம்னா, நன்கொடை கொடுத்தாளர்கள் விட்டுட்டோம்னா சங்கடம் வந்துடும். அடுத்தது இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து இந்த 7 நாட்களுக்கும் நமக்கு வழங்கக்கூடிய எல்லா அன்னதானத்தையும் ரொம்ப சிறப்பான விஷயம். எல்லா அன்னதானத்தையும் ஒண்ணு மட்டும் இல்லை, எல்லா அன்னதானத்தையும் மிக சிறப்பான முறையில் அன்னதானத்தை வழங்குகின்ற விஜேந்திர கோவிந்தராஜு திலக். அவங்க சிங்கப்பூர்ல நிறைய கம்பெனிகள் வைத்திருக்காங்க. குளோபல் இண்டஸ்ட்ரி சிங்கப்பூர், கிரேட் கிராண்ட்சன் லேட் ராமையா தேவர், இப்படி நிறைய போட்டிருக்காங்க பத்திரிகைகள். நீங்க படிச்சுங்க. அவங்க சிறப்புல விஜேந்திரன் அவர்கள் சார்பாக இந்த அன்னதானம் சிறப்பாக வழங்கப்படுது. ஆகவே இந்த நிகழ்வு எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்னொரு முக்கியமான உத்தரப்படி, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோவில அன்னாட நீங்க பார்க்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அன்னாட ஒருத்தர் இருக்காரு, அலங்கார பூஷன். நம்ம எல்லாம் நீங்க நல்லா இந்த கோவில் பாஸ்கரன் ஆரம்பிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறார். திரு கணேசன் குருக்கர் குமார் வந்து ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான முறையில் அலங்காரம் தான் செய்வாங்க. பிரசாதம் சுவாமிக்கு ஏற்பாடு செய்து எல்லா வேலைகளும் செய்யக்கூடியதுக்காக வந்திருக்காங்க திரு ரமேஷ் பாபு, திரு தனன் சிவம், ஸ்ரீ மகா தியாகராஜ சிவம். இவங்களுக்கெல்லாம் உதவியாக ஒரு பாட்டி வேற, பாட்டி மாறி ஆயிட்டாங்க. முதல் பாட்டி அவங்க பேரை பாருங்க, ரொம்ப பாராட்டு. காலத்துக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு எல்லாரும் பேரும் ஒரு அடுத்தது இந்த நிகழ்வு எல்லாம் எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டுவதற்காக நாதஸ்வர கலைஞர், நாதஸ்வர கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் மிக சிறப்பான முறையில் மங்கள இசையை வழங்க TR முருகானந்தம் அவர்களின் முதல்வன் TRM பிரகதீஸ்வரன், தமிழ் சக்கரவர்த்திகளாக செந்தில்குமார், சிவஸ்ரீ விக்னேஷ். இவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பாராட்டு. நமக்கு தெரியும் இன்னும் போக போக எப்படியும் கேட்க போறோம், அப்படி பிரமாதமா இருக்கும்.
அவ்வளவு பிரமாதமா வாசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த ஆலயத்தின் துணை குருக்களாக இருக்கின்ற திரு ஆர் கண்ணதாசன் குருக்கள், சிவஸ்ரீ சக்திவேல் சிவம், இவர்கள் 2 பேருக்கும் மிகப்பெரிய பாராட்டு. இந்த கோயிலுக்கு உதவியாக நடத்துகிற யாகரட்சகரை எல்லாம் சொல்லிவிட்டேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நிர்வாகம். நம்ம எல்லாரும் என்னமோ நினைப்போம், எனக்கு தெரிஞ்சு செல்வா சார் தூங்கி நினைக்கிற 1 வாரம் ஆயிட்டு, எந்த நேரம் எனக்கு போன் அடிக்கிறார், சாமின்றாரு, சாமின்றாரு, தனதுக்கு போட்டு குடுங்கி எடுப்பாரு. அவ்வளவு காலையில் ஆரம்பிச்சா ராத்திரி தான், இங்க வந்தா ராத்திரி தான். அப்படி நமது சசி ஐயா அவர்கள் தலைமையில ஆலய நிர்வாகம் மிக சிறப்பான முறையில இந்த வேலையை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்ற அவர்கள் பொதுமக்கள் சார்பாக எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அடுத்ததாக இந்த ஆலயத்தில் பணிபுரிகின்ற ஆலயத்தின் மற்றபடி இந்த அலுவலகத்தை எல்லாம் பார்த்துக் கொள்வதற்காக, நித்தபடி அலுவலகத்தை பார்த்துக் கொள்வதற்காக ஆலய பணியாளர் சிவஸ்ரீ நித்யநாதன் ஹேமலதா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பூக்கடை வைத்திருக்கின்ற அன்பர்கள் சிவஸ்ரீ கந்தசாமி, இவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. அலங்காரத்துக்கு 2 பேர் போட்டிருக்காங்க, நான் ஒருத்தர் பேரை தான் படித்தேன், இன்னொருத்தர் பேரை படிக்க மாட்டேன். அலங்காரத்துக்கு 2 பேர் கணேச குருக்கள், அவரோடு இருந்து சிறப்பாக அலங்காரத்தெல்லாம் மனைவி சிவஸ்ரீ கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் இவ்வேளையில மனமார்ந்த நன்றி. இதெல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் வந்து கலந்து சிறப்பித்து அம்பாளின் அருளுக்கு ஆலய தர்மகர்த்தாக்கள் தான் ஸ்ரீ தத்தோ ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மற்றும் மிஸ்டர் ஏ சங்கரன், திரு கே சண்முகம் இவர்கள் பொறுப்புல இந்த தர்மகர்த்தாவாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்துவார்கள். அடுத்தது ஆலய நிர்வாகம், ஆலய தலைவர் திரு சசிதரன், ஆலய துணைத் தலைவர் திரு ராசுதுரை ஐயா அவர்கள், ஆலய செயலாளர் சிவஜி செல்வநாதன், உதவி செயலாளர் திரு எம் கிருஷ்ணன், ஆலய பொருளாளர் ஆலய பொருளாளர் சிவஸ்ரீ வேல்முருகன் ஐயா அவர்கள், ஆலய துணை பொருளாளர் சிவஸ்ரீ டி ராஜன் அவர்கள், ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் சிவஸ்ரீ ராமலிங்கம், திரு சி முருகையா, திரு த்ரீ யோகநாதன், திரு டி தேவராஜன், திரு எம் முருகன், திரு ஏ யோகா, திரு ஜே லோகமால், வயதுக்கு நம்ம எழுத்து கொடுக்கணும், இன்னும் நிர்வாகத்தில் இருக்காங்க பாராட்டு. அடுத்ததாக திரு ஆர் செல்வராஜா, திரு கே தினேஸ்வரன், இவங்க எல்லாரும் பொறுப்புல இதெல்லாம் மிக சிறப்பான நடைபெற இருக்கின்றது. கும்பாபிஷேக பத்திரிகை வாசித்திருக்கின்றோம். இதன்படி நீங்கள் எல்லோரும், நீங்க வாத்தியார் எப்போன்னு சொல்லுவார், பத்திரிகை கொண்டு போய் கொடுத்து, கல்யாண பத்திரிகை கொடுக்குறீங்க பாத்தீங்களா, கல்யாண பத்திரிகை கொடுத்தோட பத்திரிகை ஏன் கொடுக்குறோம்னு நினைக்கிறீங்க? என்ன செய்யணும்? பார்க்கணும் இல்லைங்க, படிக்கணுங்க. பார்க்கணும்னா இப்படி படிச்சாதான் புரியும். இப்ப நீங்க பத்திரிகை கொடுத்து பாருங்க, பத்திரிகை கொடுத்துருவீங்க, கேட்பாங்க என்னைக்கு கல்யாணம். பத்திரிகை தான் கொடுத்துட்டுமே என்னைக்கு கல்யாணம், நம்மகிட்ட கேட்பாங்க என்னைக்கு கல்யாணம், எத்தனை மணிக்கு. அதெல்லாம் தெளிவா எழுதியிருக்காங்க, ஆமாவா இல்லையா? படிப்பது குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் அதையும் வலியுறுத்ததுக்காக தான் புறாட்டிக்கு படிச்சு சொல்லியிருக்கோம். அதனால பத்திரிகையில கொடுத்த நேரப்படி படித்துக் கொள்ளுங்க. நேரப்படி எல்லாம் கரெக்டா அண்ணா பொறுப்புல நடக்கணும்னு எனக்கு தீர்க்கமா தெரியும். இன்னொன்னு, எனக்கு 1 நிமிஷம் கூட நான் கம்ப்ரமைஸ் ஆகும். 5 மணிக்குன்னா நான் 5 மணிக்கு வந்து உட்காரு. என்னை பத்தி தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஒரு நாள் நான் கம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை டைம்ல. 5 மணிக்குன்னா 5 மணிக்கு வந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு வரலன்னு ஏன் கேட்காரு. 5:30 மணிக்கு இன்னொருத்தர் வீட்டுல விசேஷ பூஜை அவங்க பண்ணி வச்சுட்டு வர. அதனால இந்த மாதிரி பத்திரிகையில குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட லக்கணம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சுவாமிக்கு என்னைக்கு எந்த நவரத்தின வைக்கலாம், என்னைக்கு சுவாமிக்கு என்ன வைக்கலாம், இதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து படித்து அதன்படி நீங்க எல்லோரும் வந்து கலந்து கொண்டால் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே இந்த பத்திரிகை வழியில் படிக்கும் படலத்தை என்கிட்ட வந்தோன்னு கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு உடனே சில விஷயம் வேலை செய்யும். கொஞ்சம் யோஜனை பண்ணி கொஞ்சம் நிப்பாட்டிருக்கேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் கட்டாயம் மன்னிப்புலாம் இப்போது கேட்கவே முடியும். எனக்கு அது பழக்கமே. மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்ன சொல்றேன், அதுல சரியா தான் படிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், தவறா படிக்கல. அதனால அது தவறாகவே இருக்காது. அதனால எல்லோரும் இந்த பத்திரிகைக்காக நான் ரொம்ப பாராட்டுறேன். செல்வா சாருக்கு ரொம்ப பாராட்டுறேன்.
சசி சார் அவர் தானே ரொம்ப பிரமாதமா அடிச்சிருக்காங்க. நான் அடுத்த வாட்டி அடிக்கணும்னு நினைச்சிருந்தேன் பெட்டரா. ஏன்னா நாங்க எங்க கும்பாசு செஞ்சிருக்க நிறைய பிரமாதமான விஷயம் பண்ணலாம். இன்னும் பயமா இருக்கு எங்க கும்பாசு சாப்பிடுவாங்கன்னு கட்டாயம் தெரியும். அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காரு தனா அவர்கள். இன்ச்சா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. முதலில நான் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பாஸ்கர் அண்ணாவை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மலேசியா முழுசும் தெரியும். தெரியாத ஆளே இருக்க முடியாது பாஸ்கர் அண்ணா. நான் எப்போதும் அவரை பத்தி நான் என் சிவன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ண, கைலாசநாதர் கும்பாபிஷேகம் பண்ணேன். நான் தான் பொறுப்புல, அண்ணா பொறுப்புல. இந்த கும்பாபிஷேகம் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நாங்க எல்லாம் இந்த நாட்டில் உருவாகும் போது ஒரு குருவின் வாயிலாக அவர் எங்களை தூக்கி கொண்டே கொண்டு மேல உட்கார வச்சார். அவர் எங்களை தூக்கி கொண்டு மேல உட்கார வச்சார். எங்களை கொண்டு மேல உட்கார வச்சு இன்னைக்கு நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் மாலை யாருக்கு போடணும்னா எங்களுக்கு எல்லாம் போடக்கூடாது. என்னோட வாத்தியார் காணா ராமச்சந்திர சிவாச்சாரியருக்கு போடணும். எங்களுக்கு போடுற மாலை பூரா அவருக்கு தான் சார்ந்தது, எனக்கு இல்ல. நான் அதுக்காகவே ஒரு புடிவாதம் பண்ணி ஒரு கொள்கையை உண்டு பண்ணியிருக்கேன். எந்த கோயிலையும் போய் நான் மாலை போட்டுக் கொள்ளக்கூடாது. என் மாலை பூரா என் குருநாதருக்கு விழுக வேண்டும். அதனால யாரு கொண்டாந்து என் காலத்துல மாலையை போட வந்தா மாலையை வாங்கிக்க மாட்டேன், கையில வாங்க கொடுத்துருவேன். பாருங்க, கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் போட மாட்டேன், எழுதிட்டு போட மாட்டேன், போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால போடுறவங்க தப்பு இல்லை, போடுறவங்க ரொம்ப சரி. நான் போட்டுக்க மாட்டேன், என் குருவுக்கு மரியாதை செலுத்துவதால் என் மாலை பூரா என் குருக்கு தான் விழுகணும். அப்படி இந்த நாட்டுல அப்படி ஒரு ஜாம்பவான் இருந்தார். இந்த ஊர்ல மலாக்கால அப்படி ஒரு ஜாம்பவான் இருந்தார். யாரு? ராமச்சந்திர குருக்கள் ஐயா இருக்கும் பொழுது தனித்து சுத்தி பிரகடனமாக பெரிய ஒளியாக திகழ்ந்தவர் பாஸ்கரன். இதுக்கு அவருக்கு பாராட்டு சொல்லி ஆகும். உங்களுக்கு தெரியாது, எங்க துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எவ்வளவு கஷ்டம். ஒரு ஜாம்பவான் இருக்கிற ஊர்ல அவரை ஜெயித்து வெளியே வரணும். இப்ப நாங்க இப்பதான் வந்திருக்கோம். பாஸ்கர் அண்ணா ராமச்சந்திர குருக்கள் ஐயா இருக்கும் பொழுது பெரிய செல்வம் தெரிந்த ஊர்ல, பெரிய செல்வாக்குடையது. இது யாருக்கும் தெரியாது. அப்ப நினைச்சு பாருங்க, அவர்கிட்ட எவ்வளவு பெரிய அருள் இருந்திருக்கு, எவ்வளவு பெரிய மாரியம்மன்